ஈஸ்டர்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு காலையிலே வழக்கம் போல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்துடலாமா? காலையிலே பையனுக்கு ஸ்கூல் விடுறதுக்காக கொஞ்சம் காய்கறிகள்லாம் போட்டு பிரியாணி மாதிரி பண்ணிட்டேங்க. வேலைகளை முடிச்சுட்டு அவசரமாக என்ன பண்ணிட்டேன், வெளியில் கிளம்பிட்டேன். எனக்கே மறந்து போச்சு. ஒரு பாப்பா 6th படிக்கக்கூடிய ஒரு பாப்பா நம்ம நாகர்கோவில் ராமன்புதூர் பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் படிக்கிறதா எனக்கு கமெண்டில் சொல்லியிருந்தாங்க. ஆண்டி இன்றைக்கி எனக்கு எக்ஸாம், எப்படியாவது என்னை பார்க்க வந்துடுங்க, நான் உங்களை தேடிட்டு இருப்பேன், காலையில் 8:30க்கு 8:35க்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக நான் என்ன செஞ்சேன், 2 நாள் ஈஸ்டர் பிஸியில் கொஞ்சம் மறந்துட்டேன். பையன் தான் காலையில் ஞாபகப்படுத்தினாங்க. அந்தளவு பிள்ளைக்கு கொஞ்சம் சாக்லேட் வாங்கிட்டு சரி எக்ஸாம் போகிற பிள்ளை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு ஓடி வந்துட்டேங்க. வரும்போது தான் ஒரு யோசனை பண்ணேன், குழந்தை யாருன்னே எனக்கு தெரியாது, எப்படி இருப்பாங்க, எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துச்சு. இருந்தாலும் பார்க்கலாமேன்னு வெயிட் பண்ணி பார்த்து கடைசி வரைக்கும் அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் யாருன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அப்படி சோகத்தோடு திரும்பிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட பையனை முதல் நாள் ஜிம் கிளாஸ்க்கு விட்டுருந்தோம். அவனும் அக்கு பஞ்சராகி வந்திருந்தான். ஆக மொத்தத்தில் காருக்குள்ளே அப்படியே அந்த வெயிலுக்குள்ளே நொந்து வெந்து வந்துட்டேங்க. காலையிலே இப்படி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து குட் மார்னிங் கண்மணிக்கு சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ தாங்க ஃப்ரீ